அம்பேத்கர் புத்தகத்தை விஜய் வெளியிடுறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெளியிடுறாரு, அதுல வெளியிடுறாருங்கிறதான் செய்தி. அது தொடக்கத்தில் என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க. அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறுறதுன்னா அது சரியா இருக்குது. அதில் அவர் முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க, ஐயா ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க, அவங்கெல்லாம் வர்றாங்கும்போது அது சரியா இல்லை. அது ரெண்டாவது, எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு புதுசாக யாரும் மேடை போட்டு தர வேண்டியதில்லை. எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம்தான். அதனால நான் அதை விரும்பலை, அதை வரவேற்கிறேன். வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கணும், அதை வரவேற்கணும். அந்த வழியில் தம்பி விஜய் வெளியிடுறதை நான் வரவேற்கிறேன். அது தேவையற்றது. என்னை கேட்டால் போராடுவதற்கு எங்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவங்க சொல்கிற மாதிரி போராடுறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்குது. அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம், ஒரு கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டிருக்கலாம். அது இதெல்லாம் ஒரு அநாகரிகமான அணுகுமுறை, அது தவிர்க்கணும். அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க, அப்புறம் கல் எடுத்துடுவீங்க, அது நல்ல அணுகுமுறை இல்லை. எதிர்ப்பை, மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்கு, ஜனநாயக முறையிலே வழிகள் இருக்கு. அதை ரசிக்க முடியாது, ஏற்க முடியாது. வேற ஓடலூர் பகுதியில் இந்த செக்ஷன் 70 நிலப்பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 10,000 வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் மின்வசதி இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? மின்வசதி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை எப்படி நான் பார்க்கறது? ஒரு பற்று. ஆமாம், அதுக்கு பல முறை நான் வந்து போராடி இருக்கேன். அவங்களுக்கு பாதை இல்லை, அவங்களுக்கு மின் வசதி கொடுங்க, அடிப்படை வசதியை கொடுங்கன்னு. இங்கே இருக்கிற படுகாசு இந்த மக்களுடைய கோரிக்கையை நான் வச்சு போராடினேன். நீங்கள் பார்த்தீங்க, பெரும் மழையிலே வந்து போராடிட்டு போனேன். அவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களாக தான் நாங்கள் இருந்தோம், இடையில மாற்றப்பட்டோம். எங்களை பழங்குடியிலேயே அந்த பிரிவிலே சேருங்கன்றாங்க. அந்த கோரிக்கையில் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லை. அதில் அவங்க பழங்குடிகள் தான், மலை சார்ந்த இடங்களில் வாழுகிற மக்கள் பழங்குடிகள் தான், உங்களுக்கு தெரியும். அது அந்த கோரிக்கை இன்னும் இவங்க நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் அவங்க 30 ரூபா கேட்குறாங்க ஒரு கிலோ தேயிலைக்கு. அந்த தேயிலையே நம்பி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இந்த விலை இப்போ இந்த கொடுக்குற விலை தொகை போதுமானதா இல்லை, 30 ரூபாயா கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான். அதை வலியுறுத்தி பல முறை நாங்கள் போராடினோம், அதுவும் கவனத்துக்கு எடுத்துக்கல அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 குடிகளுக்கு மின் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, மலை காடுகளுக்குள்ள, தேயிலை தோட்டங்களுக்குள்ள, நிறைய பூச்சி, பாம்பு, வன விலங்குகள் ஊறி வர்ற இடங்களுக்குள்ள மின் இணைப்பு இல்லாமல் குழந்தை குட்டிகளை வச்சு, கர்ப்பிணி பெண்களை வச்சு, வயது முதிர்ந்தவர்களை வச்சு மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லாருமே அறிவாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் அறிகிறாங்களாங்கிறது தான் பிரச்சனை. இதை எனக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, இங்கே நின்று வென்று போன எங்கள் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும், இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும். அவங்க தான் இதுக்கு சொல்லணும். அது தேர்தல் தானே, இன்னும் 6 மாதம் பொறுங்க, அடுத்த தேர்தல் வரும், இதை வந்து சொல்லுவாங்க. சிரிக்கிறான் இந்த இல்லை 6 மாதத்துக்கு எல்லாம் தரப்படும் சொன்னாங்க. இப்போ 4.5 வருஷம் 3.5 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் தானே தேர்தல் வந்துடும். மறுபடியும் அதே உறுதிமொழியை நீங்க கேட்கலாம், அதே வாக்குறுதியை கேட்கலாம். எண்கள் என்னப்பா முதல்ல சொல்லியிருந்தேன்னா அது 4ஆவதுக்கு வந்திருக்கும், 4ஆவது மாற்றம். அவ்வளவுதான். கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு போராடி கொண்டிருக்க முடியாது, மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது, பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு 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 தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் உள்வாங்கணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, அதிகாரம் கையில் எடுக்காத போது, மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அப்ப இது மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படணும்னா ஒவ்வொரு இப்ப கோபம் வருது இல்ல, மின் இணைப்பு தரலன்னு, இந்த கோபம் இந்த தேர்தல் நேரத்தில் ஆறி போயிடக்கூடாது. ஒரு 1000-500க்கு ஆறி போயிடக்கூடாது. இப்போ ஐயா கேட்ட மாதிரி இந்த வெள்ளம் கொஞ்ச நாள் இருக்கும், வடிஞ்சிரும்.
ஆனா அந்த வெள்ளத்துல இருக்கிற வரை கோபம் இருக்கும். அந்த நீர் வடிஞ்சவன கோபமும் வடிஞ்சிருது. அப்புறம் கடைசி 500 ரூபா வாக்கு கொடுக்கும்போது எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட வேண்டியது. அப்புறம் திருப்பி மறுபடியும் வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறது. இது இது பூனை இருக்குல்ல, அது பாலை சூடா காய்ச்சி வச்சிட்டீங்கன்னா பசியோடு வாயை வைக்கும்போது சுற்றுச்சுன்னா மறுபடியும் வாழ்நாளில் வெள்ளையா எதை பார்த்தாலும் வராது. ஒரு பூனையே ஒரு தடவை சூடுபட்டா வராதுன்னா மான தமிழ் மக்கள் எத்தனை முறை தான் இந்த சூடுபடுறது சொல்லுங்க. அது சகித்து பொறுத்து என் மக்கள் வேற வழி இல்லை என்ன செய்யறது வேற வழி இல்லை இப்படி பேசி சகித்து அடிமையாயிட்டாங்க. அந்த நிலையிலிருந்து மாத்தணும். அது அண்ணல் அம்பேத்கர் உடைய நினைவு தினத்துல நாம எல்லாரும் உறுதிமொழி இருக்கணும். அவர் தான் திரும்ப சொல்றார், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு சொல்றார். இது புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம்ங்கிறார். அப்ப கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறார். நாங்களும் தான் 14 வருஷமா கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அதே போல மனித விலங்கு மோதல் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க. அங்க அரசு விலை கொடுக்குறாங்க அந்த வாரிசுகளுக்கு. அதே போல இதே கூடலூர்ல அந்த மக்களுக்கு எந்த இதுவும் தரமாட்டாங்க. அவங்கதான் சொல்றாங்களே, நீங்க ஏன் புலி அடிச்சு பாம்பு கடிச்சு சாகுறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாங்க, உங்களுக்கு குழந்தைகள் அவங்களே படிக்க வைப்பாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க. நீங்க கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. கள்ளக்குறிச்சியில அப்படித்தானே அறிவிச்சாங்க பாத்தீங்களா? குழந்தைகளை நாங்களே படிக்கிறோம். ஏன்னா அவங்க தேச விடுதலைக்கு போராடி செத்தவங்க. புரியுது இல்ல? சொந்த நிதியில 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு அந்த வனவிலங்கு தாக்கப்பட்டவங்க. ஆமா சரி அதை விடுவோம். எப்பவும் போலதான் நடக்கும். ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க, நம்ம போய் போட முடியாது, காசு கொடுப்பாங்க. இல்ல அது இல்ல தம்பி, நான் தனியா நிக்கிறேன், நாங்க தனியா போட்டி போடுறோம். எப்பவும் போல தனிச்சு போட்டி போடுறோம். அது அவரு தனிச்சு போட்டி போடுறாரா என்ன செய்யறாருன்னா அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும். நான் அதுல கருத்து சொல்ல முடியாது. நாங்க தனியா போட்டி போடுறோம். ஏன்னா இது நாங்க முடிவு எடுக்கிறோம். இது எங்க கட்சி